ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிட ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்போது விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் மீனம் ராசியை பற்றி பார்க்கலாங்க. இந்த மீனம் ராசின்னு சொல்லும் போது அது மீனம் ராசிக்கே உரிய மகத்தான தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரர்களின் சின்னமே பார்த்திங்கன்னா எதிரெதிர் துருவங்களில் இருக்கும் மீன்கள், இரட்டை மீன்கள். இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இரட்டைத்தன்மையாக இருக்கும். அதாவது ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கும்போது கூட இவங்க இரண்டு விதமான சிந்தனைகள் மனசில் இருக்கும். இந்த காரியம் சக்ஸஸ் ஆனால் இப்படி நடக்கும், சக்ஸஸ் ஆகலைன்னா இப்படி நடக்கும். எதுக்கும் தன்னை தயார்படுத்திப்பாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் இவங்க அது எதையும் சந்திக்கும் ஆற்றல் இவர்களுக்கு அதிகமாகவே உண்டு. இவர்களுக்கு இந்த மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ எது நன்மையோ அதை அதிகமாக எடுத்துக்கிட்டு தீமையானதை அதை மறந்துடுவாங்க. அதுக்காக அவங்களாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க பார்த்திங்கன்னா நீர்நிலைகளை கடந்து, அதை கடல் கடந்து போய் வியாபாரம் அல்லது தொழில் அல்லது படிப்பு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. சரிங்களா? மீனம் ராசிக்காரர்கள்னாவே பார்த்திங்கன்னா அயல்நாடுகளில் போய் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அங்கே போய் வேலை செய்கிறவங்க, இவங்கள்தான் நிறையா பேர் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இவர்களுக்கு பார்த்திங்கன்னா விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா, இவருடைய இரண்டாவது இடத்துலையே 6ஆம் அதிபதியான சூரியன் இரண்டாவது இடத்துல இருக்கிறதுனால, ஆறாவது இடம்னா என்னங்க, ஆறாவது இடம் கடன், நோய், எதிரி இதெல்லாம் சொல்லுது. இது ரெண்டாவது இடத்துக்கு வருது. ஸோ நீங்கள் ஏதாவது பழைய கடன்கள், பாக்கிகள் ஏதாவது இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் அதிகமாக இருக்குங்க. புதுசாக ஏதாவது கடன் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அல்லது கார் வாங்கணும் அல்லது ஏதாவது லக்ஸுரிஸ் பொருள் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான ஒரு திங்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் அதுக்கு உண்டான கடன் வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே கிடைக்கும். உங்களுக்கு பேங்க்கில் லோன் கேட்டிங்கன்னா கேட்ட இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் கொஞ்சம் விரைய செலவுகள் ஆகாமல் இருக்க நீங்கள் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கணும். உடல் அளவில் கொஞ்சம் அசதி கொடுக்கும். ஏன்னா இரண்டு இடத்துல சூரியன் இருக்குன்னா ஹீட்டு சம்மந்தமான ஒரு பிரச்சனைகள்லாம் உடம்புக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணி கூலிங்காக ஏதாவது ஃபுட்டு ஐட்டம் நீங்கள் எடுத்துக்கணும். கூலிங்னால் நீங்கள் மோர், தயிர், இளநீர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் அப்பப்போ உடலுக்குள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹீட்டு சூடு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் மூன்றாவது இடத்துல பார்த்திங்கன்னா இரண்டாம் அதிபதி போய் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல போய் உட்காந்துரு. தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அதிபதி செவ்வாய். ஏன்னா மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி. அது பார்த்திங்கன்னா 3ல் போய் உட்காருது. அதாவது மூணாம் இடம் பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம்னு சொல்கிறது. மூணாம் இடத்துக்கு உரிய சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூன்றாம் இடத்துக்கு போய் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனாலையும் லேண்டு சமாச்சாரம், வீடு கட்டுறது, ஒரு நிலம் வாங்கிறது, ஒரு வீட்டை மறுபடியும் புதுப்பிக்கிறது, அது வீடு மாற்றங்கள் ஏற்படுறது, அது பூமி காரகத்துவம் எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யுங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்கிறீங்க, அதுவும் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். புதுசாக நீங்கள் வீடு கட்டுறதுக்கு லோன் போடுறது, லோன் கிடைக்கிறது வாய்ப்புகள்லாம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே கிடைக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இந்த 4ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா உங்கள் இடத்துல இருக்கிற நீசமாக இருக்கிற நீசம் ஆட்சி உச்சி, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? உங்கள் லக்னத்திலே, அதாவது ராசியிலே உங்கள் புதன் கிரகம் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய பேச்சாற்றல், சொல்லாற்றல், செயலாற்றல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் அடுத்தவங்கள கம்யூனிகேஷன் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் மருத்துவங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்குண்டான நன்மைகள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? அதனால் நீசமாக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. என்ன பேசக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் இனிமையாக சேர்த்திக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு யோசித்து பேசக்கூடிய இது இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி ஒன்றால் உங்களுக்கு வர வேண்டியது பொருள், தனவரவு எல்லாமே சிறப்பாக இருக்குது. 4வது இடத்துல ராகு இருக்கிறதுனால தாயாரின் உடலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவ்வளோதாங்க. தாயினோட ஏதாவது அப்பப்போ ஏதாவது சில தொந்தரவுகள் இருக்கும். அது மேலும் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி உடனடியாக ஒரு ப்ரிகாஷன், மருத்துவ உதவிகள்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். அதாவது கல்வியில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மாணவர்கள் இந்த ராசியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற அமைப்பெல்லாம் இருக்குங்க. கல்வியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அதிகமாக தேவைப்படுது. சரிங்களா? ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யோசனை பண்ணிவிட்டு அதுக்குண்டான முயற்சிகள்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கைகூடி வருது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது. நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைச்சி வெளிநாட்டில் உங்களுக்கு அங்கே போய் படிக்கிற
தன்மைகள் அமைப்புகள்லாம் அதிகமாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் சிறப்பாகவே இருக்குங்க. ஸோ அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருக்கார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் நாங்கள் ஆட்சியை இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் நல்லா வலுப்படுதுங்க, நல்லாவே இருக்குது. கோயில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க, உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், முன்னோர் வழிபாடுகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதனுள்ள தடைகளெல்லாம் விலகி உங்களுக்கு எல்லாம் நன்மைகள் பிறக்க போகுது. குழந்தைகள் மேலே கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. குழந்தைகள் மேலே கவனம்னா அவங்க சின்ன சின்ன குறும்புத்தனம்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஒன்று நீங்கள் பார்த்து தூரமாக இருந்தால் அவங்கள கண்காணிங்க, அவ்வளோதான். அவங்கள மிரட்டுறது அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். ஏன்னா குழந்தைகள் வந்து அது விளையாட்டு பருவங்கிறது விளையாட்டு அந்த மாதிரி தான் சுட்டியாக இருப்பாங்க. ஸோ அதை தூரத்துலேருந்து பார்த்து ரசிங்க, சரிங்களா? சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் காதல் வயப்படும், அதாவது ஏதோ லவ் பண்ணிட்டுருங்க அதே கூட மேரேஜ் பண்ணுற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ஸோ அதில் உங்கள் சுய சார்ட்டு பிரகாரம் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு எப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. இந்த சுய சார்ட்டில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ஜோசியத்தை அனலைஸ் பண்ணி இந்த ஜாதக அமைப்பு இந்த கோட்சர் அமைப்பு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் அதுக்குண்டான திருமண வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அரேஞ்ச் மேரேஜ் இல்லை, லவ் மேரேஜ், லவ் பண்ணுறவங்க அந்த பெண்ணை மேரேஜ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கிறது உங்களுக்கு பெட்ரு, சரிங்களா? லவ் பண்ணுறீங்க, இது எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த லவ் பண்ணுறவங்க கடைசி காலம் வரைக்கும் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும், அதுக்காக வந்து ஜாதக அமைப்பு கொஞ்சம் சேர்த்திங்க, அதனால தான் சொல்லப்படுது, சரிங்களா? அதே இடத்துல உங்களுக்கு 10வது இடத்துல மீனம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள், அதாவது ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல ஒரு கிரகமாவது இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுது. ஏன்னா அந்த 10ல் வந்து ஒரு கிரகம் இருக்கணும், 11ல் ஒரு பாம்பாவது இருக்கணும். பாம்புன்னா ராகுக்குது, அது ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படின்னு தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் உங்களுடைய 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி, குரு, கேது. சனிங்கிறது யார்? உங்களுக்கு 11வது இடத்த அதிபதி, சரிங்களா? கும்பம் ராசியினுடைய அதிபதி. ஸோ 11 லாபஸ்தானாதிபதியும் உங்களுக்கு 10ல் தான் இருக்கிறாரு. குருவானவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு உடைய அதிபதி 10லியாக தான் இருக்கிறாரு. கேது வந்து 10லியாக தான் இருக்கிறாரு. ஸோ அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் வந்து இந்த ஃபுட்டு சம்மந்தமான தொழில் வியாபாரம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிக சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி இரும்பு தொழில், பழைய இரும்பு வாங்கணும், இந்த கனரக வாங்கணும், இதெல்லாம் வச்சு லாரி இதெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களா, லாரி பஸ்ஸு, இந்த பட்டன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, 2 வீலர்ஸ் சர்வீஸ் ஷாப்பு, இதெல்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் அதிகமான லாபங்கள் இது எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தொழிலில் இந்த ஸ்வீட்டு சம்மந்தமானது அந்த மாதிரி பொருட்கள் விற்பனை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் வந்து நல்லாவே இருக்குங்க. புதுசாக இந்த மீனம் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க. இந்த விகாரி தமிழ் புத்தாண்டில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் வேலை இல்லை, வேலைக்காக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம், ஆனால் எந்த முயற்சி பண்ணாலும் எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு 1.5 வருடமாகவே மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய காரியங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகள் அதனுடைய அஃபிடவிட்டு அது என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்குண்டான முயற்சிகள் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சாதகமான பலன்கள் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாக கிடைக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய யோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது. உள்நாட்டிலேயே உங்களுக்கு வேலை இழந்துட்டோம், நமக்கு வேலை இல்லை அப்படிங்கும்போது இன்னொரு வேலை உங்களுக்கு புதிதாக கிடைக்கிறதுக்கான அறிகுறிகள், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே கூடி வருதுங்க, சரிங்களா? திருமணம் ஆகாதவர்களுக்கு அவர்களுடைய சுய சார்ட் பெர்த் சார்ட்டில் எந்த மாதிரி கோள்கள் அமைப்பு நல்ல தசா புத்தி ஓடுதா, நல்ல யோக கிரகம் அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான பலன்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நற்பலன்களை தர இருக்குது. இந்த விகாரி வருடத்தில் நிச்சயமாக தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள்லாம் கைகூடுற சான்சஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. குழந்தை பேறுகள் சிறப்பாக இருக்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை. நீண்ட நாள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ட்டு கோயில் குளங்களுக்கு போய்ட்டு அதுக்குண்டான மருத்துவ சிகிச்சை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு அழகான குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த கூட்டி கழித்து பார்த்தோம்னா இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து விரயத்தில் இருந்தாலும் உங்களுக்கு விரைய செலவுகள் நீங்கள் வந்து சுப செலவாக பண்ணக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குங்க. திருமணம்
சுப சடங்குகள் சுப நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் நீங்கள் அதை செலவு பண்ணுற அமைப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு நகை வாங்குறது, ஆடை ஆபரணம், ஒரு லக்ஸுரியஸ் திங்ஸ் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் சுக்கிரன் போய் 12ல் உட்காந்துருக்கு. விரயம் அந்த மாதிரி தான் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் அதை நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு நல்ல செலவாக நீங்கள் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விகாரி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? குழந்தை செல்வம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் முயற்சிகள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு உன்னதமான நிலைகள் இருக்குங்க இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இது மீனம் ராசிகருக்கு இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு எல்லா வகையிலும் ஒரு முன்னேற்றமான முயற்சிகளின் மூலம் முன்னேற்றமான ஆண்டாகத்தான் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான். சரிங்களா? இந்த விகாரி தமிழ் புத்தாண்டில் மீனம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான சொல்கிற ஒரு பலன்கள் ப்ரிடிக்ஷன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்கள் சுய சார்ட் வச்சு தான் கோள்களின் அமைப்பு, கோச்சார கோள்களின் அமைப்பு இதெல்லாம் ஒப்பிட்டு தான் சொல்ல முடியும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினச்சிங்களா, அதுக்குரிய கட்டணங்கள் செலுத்தி நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? அதுக்குண்டான வாட்ஸ்அப் என்ன இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. சரிங்களா? ஓகே.